காலையிலே வந்து ஸ்வீட் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பூரி போட்டுட்ருக்கேன் காலையிலே. பூரி வந்து எப்படி பொங்குது தெரியுமா? ஏன்னா போடுறவங்க போட்டு நல்லா பொங்கும். ஓகே, இன்னைக்கு வந்து பாயாசம் பூரி ஆடுங்க. அங்கே தம் போட்டிருக்கோமா, ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் லெமன் ஜூஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இது தலையில் துண்டை போட்டு ஹலோ சொல்கிறேன் அப்படின்னு தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குளிச்சுட்டு வந்தேண்ணா ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லிடணும்ல. ஓகே. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 31/3/2025. இன்றைக்கி வந்து ரமதான் பண்டிகை. காலையிலே எழுந்தாச்சு, ஒரு குளியலும் போட்டாச்சு. காலையில் மணி வந்து பார்த்திங்கன்னா 5:15 வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தொலை போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடணும்ல. ஈத் முபாரக். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ் அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எப்படா வீடியோ போடுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நெருங்கின சொந்தங்களான நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்டு இப்போ வந்து என்ன வேலை அப்படின்னா, காலையில் 5:15 வாங்க சொல்லிட்டாங்களா, நேராக போகிறோம், தொழுதுட்டு வந்து இன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கு தொழுகை, அதாவது 8 மணிக்கு தொழுகை ஸ்டார்ட் ஆகும். இந்த தொழுகை வந்து ரம்ஜான் பண்டிகை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும். ஏன்னா 30 நாள் நோன்பு இருக்கிறதுனால இந்த தொழுகைக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. காலையில் என்ன டிஃபன் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு வீட்டு சாப்பாடு இன்னிலேருந்து சாப்பிட போகிறோம். இது வந்து ரொம்ப குஷியான ஒரு விஷயம் இல்லை, அதுதான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேஷ்டி அண்டு நம்ம எடுத்த அந்த புது ஷர்ட், இதை வந்து நைட்டே எடுத்து வச்சிட்டேன். ஆனால் விளக்க என்ன, ஒரு வேஷ்டி ஒரு சட்டையை எடுத்து வைக்கும், உனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வைக்கணுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. என்ன பண்ணுறது, எடுத்து வச்சு பட்டனை வேற கழட்டணும். ஏன்டா விளக்க என்ன, நைட்டே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னு சொன்னீங்க, அப்போவே இந்த பட்டன்லாம் கழட்டி வச்சா என்ன அப்படின்னு தானே உங்களுக்கு யோசனை தோணுது. என்ன பண்ணுறதுங்க. ஏதோ கொஞ்சம் தொலைன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த சட்டை. அங்கே போட்டு பார்க்கும்போது சரியாக தானே இருந்துச்சு, இங்கே மட்டும் ஏன் இப்படி இருக்குது? சரி பரவாயில்ல, வளர்ற பிள்ளை தானே. வளர்ற பிள்ளை பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைஸ் ஓகேவா? குட்டா? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் மாமா வந்து ஹஜ்ஜிக்கு போனார். அப்போ வந்து வாங்கிட்டு வந்தது தான் இது. நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இதுவும் வந்து ஒரு லாங் லாஸ்டிங் தான். இன்றைக்கி இதுதான் கைஸ். தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பள்ளிவாசலில் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி பண்டிகை எப்போ வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஒரு லட்டு 3 பேரிச்சம்பழம். பெருநாள் அதுமாக வந்து காலையிலே வந்து ஸ்வீட் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த பள்ளிவாசலில் வாங்கிட்டு வந்த இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம். ஓகே, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வீட் லட்டு. வாவ், சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அடுத்த வேறு என்ன அப்படின்னா, டைம் வந்து 6:30 ஆகிடுச்சா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பள்ளிவாசலுக்கு கிளம்பணும். ஓகேவா கைஸ்? பூரி போட்டுட்ருக்கேன் காலையிலே. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:15 மணிக்கு பள்ளிவாசலுக்கு போகணும். ஓகேவா? 8 மணிக்கு தொழுகை அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணணும். லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு தானே. அதனால் நமக்கு தேவையான ஒரு 4 பூரியை நாமளே போட்டு சாப்பிட்டணுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களே கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு லேட்டாக ஆரம்பிக்குதும் அப்படிங்கிறப்ப பூரி வந்து எப்படி பொங்குது தெரியுமா? ஏன்னா போடுறவங்க போட்டு நல்லா பொங்கும். பூரிக்கு சைடிஷ் என்ன தெரியுமா? மை ஃபேவரட். பூரிக்கு வந்து நான் அந்த உருளைக்கிழங்குலாம் வந்து சைடிஷ் வச்சுக்க மாட்டேன், பாயாசம் தான் வச்சுப்பேன். ஓகே, இன்றைக்கி வந்து பாயாசம் பூரி. அப்பாவுக்கு, அப்புறம் வந்து பசீருக்கு,
அவங்களுக்குலாம் வந்து உருளைக்கிழங்கு வரும். எனக்கும் என் பொண்ணு பர்வீனுக்கும் வந்து பூரிக்கு பாயாசம் தான் பெஸ்ட்டு. 4 பூரி சாப்பிடுவோம் அப்படின்னா அந்த பாயாசம் வச்சு வச்சுருந்தீங்களேன் கூட 2 பூரி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். எஸ், இப்போது ஒரு 3 பூரி போட்டாச்சு, இன்னொரு 2 பூரி போட்டாச்சு அப்படின்னா டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வீட்டில் சாப்பிட்டு. இன்றைக்கி பூரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி பொங்கி வருது பாருங்க, சூப்பராக பொங்கியிருக்கு. பொங்கியிருக்கா? எஸ். பூரி அண்டு பாயாசம். ஓகே, இப்போது டைம் ஆகிடுச்சு. ஒரு 3 பூரி சாப்பிட்டு கிளம்பிடலாம். வந்து மீதியை பார்க்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பாயாசத்தில். இது போக உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க, 2 சட்னி வச்சுருந்தாங்க. சட்னி உண்டு, டைம் கொண்டுறாங்க. 7:40 டைம். கைஸ், சூப்பராக ஒரு 3 பூரியை சாப்பிட்டாச்சு பாயாசம் வச்சு. இப்போ வந்து நேராக பள்ளிவாசலுக்கு போகிறோம். டைம் ஆகிட்டு இருக்குது, 7:50 ஆகிடுச்சு. வேகமாக போகிறோம், தொழுகையை முடிக்கிறோம், அதுக்கப்புறமா மொத்தத்தை பேசிக்கலாம். ஓகே, கைஸ், இப்போ அடுத்த கட்ட வேலை என்ன அப்படின்னா ஊஞ்சல் போடணும். எஸ், எப்போவுமே வந்து ரம்ஜான் பக்ரீத் 2 விசேஷத்துக்கும் வந்து மரத்தில் வந்து ஊஞ்சல் போடுவோம். இன்றைக்கி உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பசங்க வந்து ஊஞ்சல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போது ஊஞ்சல் போட போகிறோம். தாங்க நீங்க ஆடும்போது இப்படி இருந்தா நாங்களாம் ஆடினா தாங்க. ஆடுங்க. ரைட். யாருன்றா? அங்க வேலைக்காரங்களுக்கு. யார் வண்டின்னு தான் கேட்டேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? கைஸ், வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் நம்ம தான் சமையல் பண்ணணும். ஓகேவா? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நான் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எத்தனை கிலோ?
ஃபஸ்ட்டு வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் நல்லா வேகணும், நல்லா வந்து அந்த ப்ரௌன் கலர் வரணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். எப்படி இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் போடணும். இனிமேல் வந்து இந்த கரண்டி தேவையில்லை. இனிமேல் செய்யக்கூடிய வேலைக்கு அப்புறம் இதுதான் வேலை. ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் தேஸ்பத்தா இலை, பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த தேஸ்பத்தா இலை வந்து இப்போ தான் போடணும். முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா கரிஞ்சிடும். இப்போது தக்காளி, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகா, புதினா, மல்லியில் இதெல்லாம் போட போகிறோம். சிக்கன் மசாலா இல்லையா? சிக்கன் மசாலா கொஞ்சம் கொடுமா கைஸ். அடுத்து வந்து பிரியாணி மசாலா போடுறோம். அடுத்ததா சிக்கன் மசாலா. இது வந்து நிறைய போட வேண்டியதில்லை, அளவாக போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கோமா, அதனால் கொஞ்சமாக. ரைட். இப்போது கொஞ்சமாக தயிர் அடியில் பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது வந்து வேணாம் கறி பண்ணணும். இப்போது சிக்கனை போட்டாச்சு. சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி போட்டுடலாம். கைஸ் நல்ல சூப்பராக கிரேவியாக வந்திருக்கும். ஓகே, ஒரு 1/4 வேக்காடு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும், ஏன்னா இதில் வந்து நல்லா கிரேவி தண்ணியாக இருக்கா, அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். கேஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இது கொதி வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுமா? ரைட். கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணியை வந்து அடுப்பை வந்து தீயை குறைச்சிடணும். ஓகேவா கைஸ்? தண்ணி கொதிச்சிருச்சு. பாஸ்மதி ரைஸ் போட போகிறோம். கைஸ் அரிசி போட்டு 1/2 கொதி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து அந்த மீதி இருந்த தயிரை ஊற்ற போகிறோம். கைஸ் தண்ணி வத்திருச்சு. இங்கே காட்டுமா? இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து தீ வைக்கக்கூடாது. தீயை பிரித்து மேலே தம் போட போகிறோம். ஓகே, 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு 2 விஷயம் பண்ணணும். அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா நெய். போதும். நெய் ஊற்றியாச்சு. கடைசியாக வந்து மல்லியில் தூவி விட்டு மேலே தம் போட்டு விட வேண்டியதான். தம் போட்டாச்சு. இதை கட்டிட்டியா? ஓகே கைஸ், அங்கே தம் போட்டிருக்கோமா, ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் லெமன் ஜூஸ். இதை குடிச்சிட்டு தொழுகைக்கு வாங்க சொல்லிட்டாங்க. போய் தொழுதுட்டு வந்துட்டு அந்த தம்மை பிரிச்சிட்ட உடனே பிரியாணி ரெடி. நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடணும். ஏன்னா கண்ணெல்லாம் வந்து இன்னும் ரெட்டிஸ் வந்து கம்மியாகலை. இன்றைக்கும் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு, ஒரு குளிச்சுட்டு அப்படியே தொலை போயிட்டோமா. அதனால் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடணும். ஓகே, அதுக்கு முன்னாடி சேர்ஸ். லெமன் ஜூஸ் சூப்பராக இருக்குது. தண்ணி தாகம் இருக்குது. அதில்
லைட்டாக லெமனு கொஞ்சம் ஐஸ் போட்டு சுகர் போட்டு சூப்பராக இருக்குது. அம்மா சிக்கன் பொரிச்சாச்சா? சிக்கன் ஃப்ரை செக்ஷன் வந்து நமக்கு கிடையாது. நம்ம பிரியாணி ஆகிறது வேலை இருந்துச்சு. சிக்கனை ஃப்ரை பண்ணுறது வந்து அவங்க வேலை. ஸோ அவங்க பண்ணுவாங்க. கைஸ், சிக்கன் கபாப் ரெடி ஆகிட்டே இருக்குது. பிரியாணி அந்த பக்கம் ரெடி ஆகுது, இந்த பக்கம் கபாப் ரெடி ஆகுது. தயிர் வெங்காயம் வச்சாச்சா? அண்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ரெடி. அந்த கரண்டி கொண்டா. கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். கைஸ், தம்மை பிரித்து பார்த்துடலாமா? நல்லா வந்திருக்கா இல்லை நல்லா குழஞ்சி போச்சா இல்லைன்னா விதையாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த கரண்டி இங்கே. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தெரியுதே இல்லையா? குழஞ்சிட்டு இல்லை சரியாயிடும். இனிமேல் தம் போடக்கூடாது, அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதான். ஓகே, சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து தம் போடக்கூடாது. தம் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இதாகிடும், குளகுளன்னு ஆகிடும். இதுதான் கரெக்டான பக்குவம். அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். அப்படியே எல்லாத்துக்கும் பரிமாறி சாப்பிட வேண்டியதான். ஓகேவா? சிக்கன் கபாப் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட். என்னன்னு கேளு. பெத்தாப்பட்ட என்ன கேளு? முட்டாய் வாங்கக்கூடாது. இல்லை என்ன சொல்லு, உண்மையை சொல்லு. வாங்கக்கூடாது. முட்டாய் வாங்கி கையில் வச்சுக்க. இப்போ எடுக்காது. டைம் லேப்ஸில் போட்டு எடுக்கலண்ணா, அதுக்கப்புறம் அதில் எடிட்டிங் பண்ணும்போது டைம் லேப்ஸில் போட்டுக்கலாமா? விக்கிட்டு முள்ள தின்ட்டாக. சாம்பார் ஊற்ற வேணும் பத்தியா? நம்ம ஊரில் சாப்பாடு சாம்பார் நம்ம சாப்பிட முடியுது. கைஸ், சூப்பராக சாப்பிட்டாச்சு. நான் பண்ண பிரியாணி சைட் டிஷ் சாம்பாரே இல்லாமல் அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டேன். ஆர்டர் படி, அதாவது வெங்காயம் ஃபஸ்ட்டு போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டாவது போடணும், அப்புறம் தக்காளி மிளகா போடணும், அந்த ஆர்டர்லாம் கிடையாது. எதை எப்படி போட்டாலும் நமக்கு வந்து பிரியாணி வேணும், அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும். ஓகேவா? ஆர்டர் படி போட்டோன்னா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு, செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படுத்து தூங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு 15 நாளாக மிஸ் பண்ண ஐட்டம் வந்துருச்சு. தயிர், ஸ்வீட் போட்ட தயிர். இதை சாப்பிட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம். ஓகே, எதையுமே சாப்பிடும்போதோ குடிக்கும்போதோ உட்காந்து சாப்பிட்ணும், உட்காந்து குடிக்கணும். அதுக்காக உட்காந்தாச்சு. இப்போது ஒரு 15 நாளாக மிஸ் பண்ண அந்த ஸ்வீட் மிக்ஸ் பண்ண தயிர். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பிரியாணி இவ்வளோ சூப்பராக வந்தது தான், சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு இந்த தயிர் சாப்பிட்றது வேறு லெவல். மாஸ் பட்டை கலப்புது, சூப்பராக இருக்குங்க. இப்போது ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டோன்னீங்களேன், ஈவினிங் எழுந்துச்சு அப்படியே வந்து வேலைகளை பார்க்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் சாப்பாடு. ஃபேண்டாஸ்டிக். பாய்.